இந்த ஏலம் கொடுத்தாள்ல கிரிக்கெட் மட்டை அடிக்கிறவெல்லாம் அதில் இப்போ இந்த சிஎஸ்கே எல்லாரையும் வாரி வாரி போடுது. யார் யாரெல்லாம் இருந்தால் இந்த வருஷம் கப் அடிப்பாங்க 2025 கப் அடிப்பாங்கன்னு கேட்டோம். ரொம்ப கணக்காக பதில் சொல்லுதா. ரவிச்சந்திர அஸ்வின் இருக்காரு, அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து தமிழ் பிளேயர்ஸ் இல்லைங்க. இந்த டைம் அஸ்வினும் விஜய் சங்கர் எடுத்துக்கிறாங்க, அது நல்லா இருக்கு. அப்புறம் கலையில் இருக்கும்போது நான் எடுத்துக்கிறாங்க. இந்த டைம் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், கப் அடிக்கலாம்னு. இப்போ காம்பினேஷன் ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் இருக்கும் போதே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸ்பின்னோட அட்டாக் வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, அவங்களோட அட்டாக்கே போதும். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட்ல வந்துட்டு ருத்ராஜ் கைக்கோடும் டெவன் கானவே இருக்காங்க. நேற்று ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டெம்புக்கு பின்னாடி எம்எஸ்டி இருந்தாலே போதும், சிஎஸ்கே ஜெயிச்சிரும். ஜட்டு இருக்கணும் அண்டு ருத்ராஜ் இருக்கணும். நம்ம தலை டோனி இருக்கணும். அடுத்து ஜடேஜா நம்ம டீமுக்காக உயிர் கொடுத்து கப்பு வாங்கினவர். நிறைய இதில் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு.